ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசி பலன். மார்கழி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி 1 டிசம்பர் 17ஆம் தேதி வருது. இது மாத துவக்கம். இது தேவர்களின் விடியற்காலை பொழுது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். மார்கழி முழுக்கவே 30 நாட்களுமே. அதில் முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா டிசம்பர் 23ஆம் தேதி ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடை மேற்கொண்டு பரமபத வாசலை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா அடைந்து நம்ம முன்னோர்கள் நினச்சி அங்கே பரமபத வாசல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். டிசம்பர் 27ஆம் தேதி ஆருத்ர தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஜனவரி 11ஆம் தேதி ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஹனுமான் வழிபாடு மேற்கொள்ளும் போது சகல வேத தோஷங்களும் நீங்கும். ஜனவரி 14 போகி பண்டிகை. இதோட மார்கழி மாதத்தை நிறைவடைகிறது. சரி, இனி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2ஆம் அதிபதி உங்களோட ராசிக்கு 6ல் இருக்கு. அப்போ குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள், ஒற்றுமைன்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நன்மைகளே நடக்காதா அப்படின்னா நன்மையை தரத்துக்கு தான் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கார். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு தரும். 5ஆம் அதிபதி 5லே இருக்கார். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார். பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வீடு, இடம், சொத்து இது தொடர்பான முயற்சிகள் ஏதாவது வாங்கவோ விற்கவோ முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி 4ஆம் வீட்டிலே ஆட்சி நிலையில் இருக்காங்க. வண்டி, வீடு, இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். 3ஆம் அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன்ஸ் எரர் அப்படிங்கிறது ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு சுகத்துக்கு குறைவில்லை அப்படிங்கிறத சொல்லலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். உங்களோட 6ஆம் பாவகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் பாவகாதிபதி பார்க்குறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அதெல்லாம் நல்லபடியாக முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 10ஆம் பாவகாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை நிச்சயமாக தந்தே தீரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஜனவரி 17, 18, 19 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா அம்மன் வழிபாடு கூடுதல் சிறப்பை உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய